இந்த ரிவ்யூவ பார்த்துட்டு யாராவது இந்த படத்த பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எதுக்குன்னா, இது வந்து படம் இல்ல, ஒரு காவியம். இந்த படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, துருவா, வைபவி இவங்கலாம் நடிச்சு டைரக்டர் அர்ஜுனோட இயக்கத்துல வெளியான படம் தான் மார்ட்டின். படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து இந்த படத்துல டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுல கேரக்டர் பார்த்தோம்னா, ஒரு கேங்ஸ்டரா காட்டுறாங்க. கேங்ஸ்டர்னா இந்த இந்தியாக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிட்டு அப்படிலாம் இல்ல. இவரு வந்து இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் மாரி காட்டுறாங்க. கேங்ஸ்டர்னா ஒரே இடத்திலேயே பல இடத்துல பாம் வைக்கிறது, வெடிக்க வைக்கிறது, கொல்றது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காப்புல. உலகத்துல இருக்க எல்லா நாடுமே இவர தேடிட்டு இருக்கிற மாரி ஃபர்ஸ்ட் ஒரு மாஸான இன்ட்ரோலாம் காட்டுறாங்க. அடுத்து கடைசில பார்த்தா பாகிஸ்தான்ல இவன புடிச்சு ஜெயில்ல போட வராங்க. அப்போ வந்து ஒரு சீன் வைக்கிறாய்ங்க. என்னன்னு பார்த்தோம்னா, என்ட்ரன்ஸ்ல ஒரு லாரி காட்டுறாய்ங்க. லாரியிலேருந்து அடுத்து வேன காட்டுறாய்ங்க. ஏரோப்ளேன்லாம் வருது. அதுல உள்ள அப்படியே ஜெயில்ல இருக்கிறவங்கலாம் மாசா இவன் யாரு தெரியுமா? அப்படி இப்படின்லாம் வச்சு அவரோட என்ட்ரன்ஸ காட்டுறாய்ங்க. அவருக்கு ஆர்ம் சீன்ஸ்லாம் வச்சு பெரிய பாடி பில்டர் மாரி இருக்காரு. கரெக்ட்டா பாரு என்ட்ரன்ஸ காட்டுறாய்ங்க. உள்ள போன உடனே அங்க இருக்கிற சீஃப் ஆஃபீசரே இவன் வந்து பெரிய ஆளா இருக்கான். அதனால இவன வந்து நம்ம தனி செல்ல தான் போடணும். அப்படி இப்படின்னு மாசா டயலாக்லாம் பேசுறாய்ங்க. மறுநாள் காலையில ஒரு 8 அடிக்கு 2 பேர் இருக்காய்ங்க. அந்த 8 அடியில இருக்கிறவங்கள நம்ம ஹீரோ வந்து பறந்து பறந்து அடிக்கிறாப்புல. ஜிம்ல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு மாஸா ஒரு ஆக்ஷன் சீன் வைக்கிறாய்ங்க. இதுதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அடுத்து இன்னொரு ஹீரோவோட என்ட்ரி பார்த்தோம்னா, அவரு பேர் வந்து அர்ஜுனு. கஸ்டம்ஸ் ஆஃபீஸரா இருக்காரு. நான் லஞ்சம் வாங்காம நேர்மையா தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மாசா சுத்திக்கிட்டு இருக்காப்புல. இவங்க 2 பேத்துக்குமே ஒரு கட்டத்துல கிளாஷ் ஆகுது. அதுல வந்து ஒரு மெடிக்கல் மாஃபியாவ சேர்ந்த ஒரு டான் வரான். அவன் வந்து நான் யாருன்னு தெரியுமா? அப்படி இப்படின்னு ஆச்சா ஊச்சான்னு பேசுறாய்ங்க. அப்பதான் நம்ம மார்ட்டினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவனோட சரக்கு வந்து கோர்ட்ல மாட்டியிருக்கு அப்படின்னு. அத எடுத்து குடுத்தா எனக்கு கமிஷன் குடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காய்ங்க. கடைசில அந்த போர்ட்ல இருந்து அந்த சரக்கு வெளிய வந்துச்சா இல்லையா? மார்ட்டினுக்கும், அர்ஜுனுக்கும் என்ன ஆச்சு? கடைசில இந்த கிளாஸ்ல யார் ஜெயிச்சா? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து இந்த கதைய எதுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியல. எதுக்குன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே படத்துல பில்டப்பா தான் ஓவரா வச்சிருக்காய்ங்க. நான் யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு தெரியுமா? அவன் யாருன்னு தெரியுமா? இவன் யாருன்னு தெரியுமான்னு பேசிக்கிட்டே இருக்காய்ங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். எதுக்கு இந்த கதைய எடுத்தாரு அப்படின்னு நமக்கு தெரியல. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் பில்டப்போட ஆரம்பிச்சாங்க. ஆனா படம் மூவ் ஆக ஆக்ஷன் சீன்லாம் 10 நிமிஷத்துக்கு ஒரு சீன் வருது. அந்த ஆக்ஷன் சீனும் குறைஞ்சது ஒரு 25 நிமிஷத்துக்கு வச்சிருக்காய்ங்க. அதுல நம்ம ஹீரோ மேல ஒரு அடி படாது. வில்லனெல்லாம் ஒரு அடியிலேயே நம்ம ஹீரோ படுக்க வச்சுருவாப்புல. படுக்க வைக்கிறதுன்னா நார்மலாலாம் இல்ல. அந்த இடத்துல பறக்க விடுறது, காருக்கு அடியில விடுறது, ட்ரக்குக்கு அடியில பூந்து பூந்துலாம் போவாப்புல. அந்த ஆக்ஷன் காட்சியெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலேயே தரமா இருந்துச்சு. தெலுங்குல பாலகிருஷ்ணாவோட ஆக்ஷன் சீன் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த ஆக்ஷன் சீனுக்கே டஃப் தர மாரி டைரக்டர் வச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலேயே வச்ச விதம் சூப்பரா இருந்துச்சு. டைரக்டர் சொல்றபடியே நம்ம ஹீரோவும் அவரோட ஒர்க்க பண்ணி குடுத்துருக்காரு. அதனால இதுல நம்ம ஹீரோவ குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. கதைக்கு முழு காரணமே நம்ம டைரக்டர் தான். படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சொல்றபடியே நம்ம ஹீரோவா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அவங்க ஒர்க்க பண்ணி குடுத்துருக்காங்க. இப்போ அவங்க நம்ம டைரக்டர் இந்த கதைய எப்படி கொண்டு போயிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங்ல ஜெயில்ல ஒரு மாஸா என்ட்ரன்ஸ் வச்சுட்டாங்க. அடுத்து போர்ட்ல ஒரு மாஸா ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுட்டாங்க. அடுத்து ஒரு பைக் சேஸ் சீன் வருது. பைக் சேஸ் சீன்னா நார்மலாலாம் இருக்காது. அடி பறந்து தூளா இருக்கும். ஒவ்வொரு சீனுமே மாஸா காட்டியிருப்பாரு. அந்த பைக் சேஸ் சீன்லாம். அதுக்கு தகுந்த மாரி இன்னொரு கார் சேஸ் சீன் இருக்கும். இது வந்து ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கார் சேஸ் சீன் இருக்கும். அதுல எப்படின்னா, நம்ம ஜிடி மஸ்டாங் கார் இருக்குல்ல, அது ஏதோ பொம்மை கார் மாரி ஓட்டிட்டு போவாப்புல நம்ம ஹீரோ. அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. படத்துல டெக்னீஷியன்லாம் அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. படத்துல ரொமான்ஸு, எமோஷனு, இந்த ஆக்ஷனு அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குற மாரி இருக்கு. படத்துல இந்த டயலாக்கு, இந்த பில்டப்பு அதெல்லாம் கொஞ்சம் கம்மிப்படுத்தியிருக்கலாம். பாலையா படத்தோட இந்த படத்துல 100 மடங்கு டயலாக்லாம் இருக்கு. பில்டப் சீனு ஒவ்வொன்னுமே மாஸா காட்டியிருக்காரு டைரக்டரு. டைரக்டர் வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராரு அப்படின்னு நமக்கு கடைசி வரைக்கும் புரியாது. ஆனா கடைசியில மார்ட்டினும், அர்ஜுனும் மீட் பண்ணி இந்த மெடிக்கல் மாஃபியா, வெப்பன் மாஃபியா இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற ஆள் இவங்க தான். இவங்களால தான் நம்ம நாடு இன்னும் முன்னேறாமயே இருக்கு அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் டைரக்டர் எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல. கடைசியில ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதெல்லாம் காமிச்சது உண்மையிலேயே படு வொர்ஸ்ட்டா இருந்துச்சு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுல டேங்க வச்சு ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த டேங்க்ல புல்லட்ட ரீலோட் பண்ணாமயே நம்ம ஆளு ஹீரோ டப்பு 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 டப்புன்னு சுட்டுக்கிட்டே இருப்பாப்ல. அதெல்லாம் எதுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே மாரியே கடைசியில நான் மார்ட்டின்ல ரைனோ அப்படின்னு ஒரு டயலாக்லாம் சொல்லி பார்ட் 2க்கு லீடு வேற வச்சு முடிச்சிருக்காரு. பார்ட் 2 எதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. பார்ட் 1 பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ மோசமா எடுத்திருக்காரு டைரக்டர்.
இப்படி ஒரு கதைய, இப்படி ஒரு படத்த நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு படத்த நம்ம டைரக்டர் எடுத்திருக்காரு. டைரக்டர் வந்து இந்த கதைய எவ்வளோக்கு எவ்வளோக்கு மோசமா எடுக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு மோசமா எடுத்துட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே மியூசிக் டைரக்டரும் அவரோட பங்க பண்ணணும்ல. அதுக்கு தகுந்த மாதிரியே மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிஜிஎம்லாம் ஒவ்வொன்னும் டம்மு டம்முன்னு போட்டிருக்காப்புல. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பாட்டெல்லாம் ஓரளவுக்கு கேட்கற மாரி தான் இருக்கும். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. இந்த படத்துல நம்ம ஹீரோ துருவா வந்து அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரு குடுத்த ரோல அவரு சூப்பரா பண்ணி குடுத்துட்டாரு. ஹீரோயினான வைபவியும் அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணி குடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருமே அந்த ரொமான்ஸ் சீன்லாம் காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம ஆக்ஷன் சீன் பக்கம் போனோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ள ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும். அந்த குளிக்கிற மாரி. அதுல வந்து ஒரு டயலாக்லாம் சொல்லுவாப்புல, "நான் யாரு?" அப்படின்னு பல லாங்குவேஜ்ல பேசுவாப்புல. அதெல்லாம் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. அடுத்து நம்ம ஹீரோவ விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, "எனக்கு சிகரெட் வேணும்." அப்படி இப்படின்னு டயலாக்லாம் வச்சிருப்பாங்க. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாரி சலார் படத்துல கடைசி டாட்டூ போடும்போது இமேஜின் பண்ணுவாங்கல்ல ஆப்போசிட்ல இருக்கிற ஆக்டர். அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்துலயும் அப்படி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் வச்ச விதம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஹீரோ வந்து அந்த ஜெயில்லேருந்து தப்பிச்சு போனவுடனே பாகிஸ்தான்ல சுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்பலாம் எந்த போலீஸும் புடிக்க மாட்டாங்க. கப்பல் எடுத்துட்டு அவர் மும்பைக்கே போயிருவாரு. அதுக்கு பிறகு தான் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாரி மார்ட்டின பத்தி சில இன்ட்ரோலாம் குடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, "என்னடா இது? என்னதான்டா சொல்ல வர்றீங்க?" அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்குன்னா, டைரக்டர் அப்படி ஒரு கதைய நமக்கு காட்டியிருக்காரு. உண்மையிலே அதெல்லாம் காமிச்ச விதம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல இன்ட்ரோவல்னு அப்பலாம் எதுவுமே கிடையாது. டைட்டில் கார்டு தான் மார்ட்டின்னு போட்டு இன்ட்ரோலயே போடுவாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம ஹீரோவான அர்ஜுன காட்டுவாங்க. அவரு கூட ஓரளவுக்கு அவரோட ரோல சூப்பரா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, அந்த காஷ்மீர்ல அந்த மிலிட்டரி ஆஃபீசர பத்தி பேசுற சீன்லாம் காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலேயே டைரக்டர் சூப்பரா வச்சிருக்காரு. அது மாரியே படத்த ஃபுல்லா கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லாத ஆக்ஷன் சீனு, பில்டப் சீனு, டயலாக் அது இதுன்னு என்னென்னமோ வச்சு இந்த கதைய எவ்வளோக்கு எவ்வளோ மோசமா எடுக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ மோசமா எடுத்து வச்சுட்டாரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்த பார்க்கறத அவாய்ட் பண்ணிருங்க. படத்துல கதைன்னு எதுவுமே இருக்காது. டயலாக்கு, மாஸ் சீனு, கார் சேஸ் சீனு, பைக் சீனு, பார்ட் 2க்கு லீடு அவ்வளோதான். மத்தபடி இதுல எதுவுமே இருக்காது. இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து பார்ட் 2க்கு லீடு வச்சு வேற படத்த முடிச்சிருக்காரு. அதெல்லாம் டைரக்டர் காமிச்ச விதம் உண்மையிலேயே மாஸா இருந்துச்சு. படத்துல விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் மோசமாவே இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் பார்த்து எடுத்திருக்கலாம். அதே மாரி கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த செட் ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். எதுக்குன்னா, அந்த கண்டெய்னர வெடிக்க வைக்கிற விதத்தெல்லாம் காமிச்சது கொஞ்சம் பொம்மை மாரியே இருந்துச்சு. அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். இந்த படம் ஒரு கன்னட படம் தான். இந்த படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் ஓரளவுக்கு லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 2.1 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.